ஏன் அப்படின்னா தாமத திருமணம். தலைப்பிலே நான் பிஹெச்டி பண்ணியிருக்கேன். 1000 ஜாதகம் 750 500 250 100 32 ஜாதகம் போட்டு ஒரு டிசி தயார் பண்ணி நான் பிஹெச்டி பண்ணிருக்கேன். என்னுடைய மனைவி அவங்க சீக்கிரத்த திருமணம் அவங்களும் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு பெருமை எனக்கு. இப்போ சொன்னாங்க பார்த்தீங்களா, திருமணம் ஒரு 1000 காலுக்கு பெயர், சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த கலியுக காலத்துல சொர்க்கம் இல்லை, நரகம். ஏன்னு கேக்குறீங்களா? கிரகங்கள் அப்படித்தாங்க வந்துகிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், கிரகங்கள் தூங்குவதில்லை, கிரகங்கள் தூங்குவதில்லை. ஐயா சொன்ன மாதிரி ஆணுக்கோ பெண்ணுக்கோ எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, அது சரமா திறமா உபயமா போக வேண்டாம். உங்க திருமண காலத்தில் உள்ள கட்டத்தில் நவம்சம் போக வேண்டாம். கட்டத்தில் சுக்கிர பகவான், சனி பகவான், செவ்வாய் பகவான், இந்த 3 கிரகங்களை கோச்சார கிரகங்கள் சந்திக்கின்ற பொழுது, பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக திருமணம் நடக்கும். 92 93 யாரு பிறந்திருக்காங்களோ ஆண்கள் 180 பேருக்கு திருமணம் இல்லை. என்னுடைய பிஹெச்டியில நான் ஆய்வு பண்ணியிருக்கேன். எப்படி திருமணம் இல்லை அப்படின்னா, உங்க ஜாதகத்துல ஆண் ஜாதகத்துல குருவும் சுக்கிரனும் 6 8 இருந்தால் தாமத திருமணம். 7 குடியவன் 6 8 12 மறைந்தால், 2 குடியவன் 6 8 12 மறைந்தால், 11 குடியவன் 6 8 12 மறைந்தால் இவருக்கு தாமத திருமணம். அங்க பாருங்களேன், 2 7 11 3 பாவம் தான் எடுக்கிறோம் திருமணத்திற்கு. அதுல 9 எடுக்கணும். 9 மட்டும் போகாது, 3 எடுக்கணும். 3 தான் முயற்சி. அப்போ 2 7 11, 2க்கு 12ஆம் இடம் லக்கணம், 7க்கு 12ஆம் இடம் 6ஆம் இடம், 11க்கு 12ஆம் இடம் 10ஆம் இடம். கேட்டுக்காங்க. யாராவது வாழ்க்கையில பிரச்சனை, கோர்ட்டு வம்பு வழக்கு யாராவது போயிருந்தால், ஒண்ணு லக்கணாதிபதி திசா புத்தி நடந்திருக்கணும், அல்லது 6 திசா புத்தி நடந்திருக்கணும், அல்லது 10 திசா புத்தி நடந்தவங்க அப்போ திருமணம் பண்ணி இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கை ஒரு கேள்விக்குறி. இன்னொரு சின்ன டிப்ஸ், இங்க இருக்கிறவங்க எப்படின்னா, லக்கணம் 4 7 10ஆம் இடத்தில் சனி இருக்கணும், அல்லது சனி பகவான் பார்க்கணும். அவங்க தான் இங்க உட்கார்ந்து இருப்பாங்க. மத்தவங்க உட்கார்ந்து வேலையே இல்லை. இது சவால், சும்மா இல்ல. ஆய்வு. லக்கணம் 4 7 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்க வேண்டும் அல்லது பார்க்க வேண்டும். அவர்கள் அல்லாமல் இருந்தால் அவங்க கண்டிப்பா வர முடியாது, பார்க்க முடியாது, சந்திக்க முடியாது, என் பேச்சை கேட்க முடியாது. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கருத்துரும். சரி, இன்னொன்னு சொல்றேன் தம்பி. இப்ப யாராவது உங்ககிட்ட வராங்க, வீட்டுக்கு போனா நிம்மதி இல்லடா, என்ன ஒரே குழப்பமா இருக்கு, இவங்கெல்லாம் யாரும் தெரியுமா?
மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இந்த லக்னத்துல யாரு பிறகுறாங்களோ அவங்ககிட்ட கேளுங்க, கொஞ்சமாவது ஒண்ணு கண்கலங்குவாங்க, இல்ல வருத்தமா பேசுவாங்க, இல்ல ஒரு மாதிரியா இருப்பாங்க. ஏன்னா இந்த 4 லக்னத்துக்கும் 7ஆம் இடம் யாருங்க? பாருங்க, இந்த 4 பேருக்கும் 7ஆம் இடம் பாதகம். யாரு? பொண்டாட்டி பாதகமா, புருஷன் பாதகமா? என்னங்க நியாயம்? இதுக்கு என்ன வழி தெரியுமா? அந்த காலத்துல, அதாவது நான் சொல்றது இப்ப எனக்கு 64 வயசு ஆயிடுச்சு, நான் சொல்றது 40 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிய எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஏன் இப்ப நல்லா இல்லைன்னா கிரகம் தான் செய்யற வேலைதான். இந்த உபயோகத்தை யாரு பருகிறாங்களோ அவங்க மன வாழ்க்கை ஒரு கேள்விக்குறி. அடுத்து 2வது எப்படின்னா, நல்லா கேட்டுக்காங்க, இந்த புத்தகம் பெரும்பாலும் ஜோசியர் தான்.